பிக் சைஸில் பிக் வருது. எத்தனை எப்படி வந்து தெரியல எடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் பபுள்ஸ் லிக்விட் தான் மேக் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடுக்கு ஒரு ஸ்டிக்கும் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கு பாருங்கள். இதை வச்சு நம்ம பபுள்ஸ் விட்டு பார்ப்போம் எவ்வளோ பெருசாக வருதுன்னு பார்க்கலாம். இது எப்படி செய்யலாம்னு வீடியோவில் வந்து பாருங்கள். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கொள்வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கெஸ்ட் பபுள்ஸ் ஃபஸ்ட்டு லிக்விட் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா விம் ஜெல் கொஞ்சம் தேவை. அது வீட்டிலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஜெலஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 8 ரூபா தான் இது. இதே போலவே உங்களுக்கு எத்தனை பாட்டில் வேணுமோ வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் கொஞ்சம் தேவை. சுகர் பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படியே போடாதீங்க, மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி போடுங்க. அப்போ தான் சீக்கிரம் மெல்ட் ஆகும். பாருங்கள், நான் நார்மலாக அப்படியே வச்சுட்டேன். அது வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பபுள்ஸோட லிக்விடும் பெஸ்ட்டு மேக் பண்ணிவிடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஒன்று வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளேட் வச்சுட்டு அதில் விம் ஜெல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. நான் எனக்கு வந்து தேவையான அளவுக்கு மட்டும் விம் ஜெல் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செய்கிற லிக்விடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகும். பபுள்ஸ் நார்மலாக வரத்தோட ரொம்ப பெரிய சைஸ்லேயே வரும். சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விம் ஜெல் ஊற்றி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த விம் ஜெல்லையும் அதையும். பாருங்கள், எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா மேலே நுர மாரி வருது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கின அந்த ஜெல்ஸை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாட்டில் ஊற்றினாலே போதும், வேறு லெவலில் பபுள்ஸ் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது பாருங்கள். அப்படியே கட்டியாக இருக்குது. இதில் தான் பபுள்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் வந்து தேவையான அளவுக்கு போட்டுங்க. நான் சொன்ன மாதிரி மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா அது வந்து கரையத்துக்கு வந்து சீக்கிரம் கரைஞ்சிடும். இப்போ நான் அப்படியே போட்டதுனால கொஞ்சம் கரையத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா அந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா சீக்கிரமே அது வந்து கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், சுற்றும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வருது பாருங்கள். உங்களுக்கு வரது தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அப்படியே பபுள்ஸ் மாரி வருது பாருங்கள் சுற்றி அப்படியே பிளேட்டில். சுகர் பார்த்தீங்கன்னா கரையத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது பாருங்கள். நீங்கள் அரைச்சி போடுங்க. பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸ் வந்துச்சு பாருங்கள். நார்மலாக அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பபுள்ஸ் வருது பாருங்கள். மறக்காமல் வீட்டிலே செஞ்சு கொடுங்க சின்ன பசங்களுக்கு. ரொம்ப இது சூப்பராக ஒர்க் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பபுள்ஸ் வந்துச்சு பாருங்கள். பிளேட் ஃபுல்லாக அப்படியே பபுள்ஸாக இருக்குது பாருங்கள். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு பழுப்பு ஒன்று எடுத்து அதை தொட்டுட்டு ஊதி பார்ப்போம் பபுள்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் பபுள்ஸ் வந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் பபுள்ஸ் வருது பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு அந்த பைப்பில் வச்சு ஊற்றுனதுக்கு அவ்வளோ பேர் பபுள்ஸ் வருது. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பேர் பபுள்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் வந்துருக்கு பாருங்கள். நிஜமாக நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சைஸில் வரும்னு. இன்னும் இதோட பிக்கெஸ்ட்டு வரும்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸு பெரிய பபுள்ஸ் வந்து தயார் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்டிக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், மறுபடியும் அந்த பைப்பில் தொட்டு ஊதிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பைப்பில் தொட்டு ஊற்றுனதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு வந்து பாருங்கள். நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெருசு வரும்னு. செம்மையாக வந்துருக்கு பாருங்கள் பபுள்ஸு சைஸ்லாம். இந்த சின்ன பைப்புக்கே இவ்வளோ பெரிய சைஸ் வருது பபுள்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டிக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி பிவிசி பைப்பு தேவை. பிவிசி பைப்பு இல்லைனா கூட பரவாயில்ல, சும்மா கோல் இருந்தாலே போதும். ஒரே சைஸில் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறு கொஞ்சம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். என்ன கயிறு பார்த்தீங்கன்னா லைலான் கயிறு சொல்லுவாங்க பாருங்கள்.
அந்த லைலான் கயிறுலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் வந்து லைட்டாக உரியும். இந்த கயிறே இருந்தால் எடுத்துங்க. அப்போ தான் பபுள்ஸ் நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். இது கடையிலே விற்பாங்க பாருங்கள். லைலான் கயிறுனா இந்த மாடுலாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கயிறு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்பில் இதோட எண்டுலேயும் அந்த எண்டுலேயும் கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம 2 கயிறு தேவை. இப்போ அந்த ஒரு கயிறு தான் இப்போ நம்ம கட்டுறோம். இதே போல் நல்லா முடிச்சு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஒரு டைம் முடிச்சு போட்டுட்டு அப்புறம் அந்த பைப்லேயும் ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுங்க, அவுக்காத அளவுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் சைடு முடிச்சு போட்டாச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பைப்லையும் வச்சு எண்டிங்கில் முடிச்சு போடணும். அதே போல் நல்லா முடிச்சு போட்டுங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு கயிறு வந்து வி ஷேப்பில் வந்து ஜாயின் பண்ணணும். அதே நான் பண்ணுறேன், பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிக்கு வச்சு நம்ம இன்னும் பெரிய பபுள்ஸவே நம்ம மேக் பண்ணலாம். வேறு லெவலில் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதோட எண்டுலேயும் பாருங்கள் முடிச்சு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பபுள் ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கயிறு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கயிறு பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங்லேயும் அந்த எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்தே பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியலாம். இது இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் பெரிய பெரிய பபுள்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணலாம். நம்ம செஞ்ச இந்த பபுள்ஸோட லிக்விட் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நம்ம சாதாரண பிவிசி பைப்பில் வச்சு ஊதுனதுக்கே பெருசாக வந்துச்சு. இப்போ நம்ம செய்கிற இந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு ஊதுனா இன்னும் வேறு லெவலில் பெருசாக வரும். பாருங்கள், இதே போல் வி ஷேப்பில் வச்சு ஜாயின் முடிச்சு போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஜஸ்ட்டு எதனா ஒரு கல் இல்லைன்னா எதனா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஏதாச்சும் வெயிட்டுக்கு வந்து கட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிக்விடில் வந்து நினச்சி எடுக்கும்போது வெயிட்டுக்கு உள்ளே போகும். பாருங்கள், முடிச்சு போட்டாச்சு பாருங்கள். நம்மளோட பபுள் ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பபுள் ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பபுள்ஸ் வரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணிடலாம். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்டிக்கெலாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணிவிடுவோம். எந்த அளவுக்கு பபுள்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த எண்டிங் தான் கட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தட்டில் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். தட்டில் இருந்தால் அது கரெக்டாக அது இது பண்ண முடியாது. அதனால் ஒரு இதில் ஊற்றிட்டேன், பக்கெட்டில். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பபுள்ஸ் 1 2 வந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று பபுள்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பபுள்ஸ் தான் வந்துச்சு. இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பபுள்ஸ் வந்துச்சு, ஓடிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் பபுள்ஸ் எத்தனை வந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. பாருங்கள், பபுள்ஸ் வந்துச்சு, அப்படியே வெடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் பபுள் பாருங்கள், செம்மையாக வந்துச்சு. இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அடி வேறு லெவல் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் பபுள்ஸ் பாருங்கள். வேறு லெவல். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு பபுள்ஸ் வரும்னு. நீங்களே பார்த்தாலே தெரியும். அங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். நிஜமாலே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு பபுளோட ஸ்டிக்கும் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. லிக்விடும் வேறு லெவலு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் பபுள்ஸ் பாருங்கள். இவ்வளோ பெருசு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, வேறு லெவல் பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.